السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் முஸ்தபா அவர்களுடைய தவறான கருத்துக்களுக்கும் பொய்யான செய்திகளுக்கும் தெரிவுகளுக்கும் நம்ம பதில் சொல்லி வருகிறோம். அதில் இந்த தொடரில் அவர் அடிக்கடி அதாவது இம்ரான் ஹுசைன் என்ற ஒருவரை அடிக்கடி என்ன செய்வார், ஆதாரமாக எடுத்து சொல்வார். இவர் இஸ்லாமிய உலகத்தில் ஒரு அறியப்பட்ட அறிஞரோ அல்லது யாரும் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு ஆய்வாளரோ கிடையாது. சுயமாக அவர் சில விஷயங்களை இப்படி முஸ்தபா அதாவது தமிழில் இப்படி தேடி தொகுத்து பேசுகிறாரோ அது மாதிரி அவரும் என்ன பேசுவார். அவருடைய மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று தான் என்னென்னா, யூகிச்சு செய்திகள் என்ன செய்வார், சொல்லி கண்டிப்பார். சிந்தனைக்கு வர விளக்கமெல்லாம் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார் என்றது. அவருடைய எண்ணங்களை பற்றி அவருடைய இலக்குகளை பற்றியும் நம்ம எதுவும் என்ன செய்யலை, நம்ம பேசலை. அவருடைய எண்ணங்களை தூய்மையாக இருக்கலாம் நினைக்கிட்டு அதை பற்றி நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் அவர் பேசக்கூடிய செய்திகளெல்லாம் பார்த்தா இவரை எப்படி ஒரு ஆதாரமாக எடுத்து இவங்க என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்கன்றது உண்மையிலே ஒரு ஆச்சரியமாகும். இஸ்லாமிய உலகத்துடைய நல்ல அதாவது மேதைகள், அறிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யாது, சேனல் இருக்காது, எதுவும் இருக்காது. இவருக்கு தமிழில் என்ன செஞ்சீங்க, மொழிபெயர்த்து சேனல் போட்டு நடத்தி கண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஒருவரை சகோதரர் முஸ்தபா என்ன செஞ்சுக்கிறாரு, மேற்கோள் காட்டுகிறார் என்பதை நீங்கள் தமிழ் உலகத்தில் உள்ள நல்ல சிந்தனையோடு சிந்திக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா அறிஞரும் தவறு விடுவார், அந்த அடிப்படையில் அவர் தவறு விட்டார் என்ற மாதிரி தவறுகளெல்லாம் அவர் விட்டுகிறதெல்லாம் ரைட்டா. இஸ்லாமிய அக்கீதாவோடு நேரடி மோதக்கூடிய, குர்ஆனோடு நேரடி மோதக்கூடிய, கொள்கையோடு மோதக்கூடிய செய்திகளையெல்லாம் இவரை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பிலான தவறுகள் அவர் என்ன செஞ்சுக்கிறார், வெட்டுகிறார். அந்த செய்திகளை கொஞ்சம் சுட்டி காட்டத்தான் நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், இதை நம்ம பதிவு செய்ய போகிறோம். முதலாவது, இப்போ அல் குர்ஆன் எடுங்க. அல் குர்ஆனை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அந்த குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அப்படின்னு குர்ஆன் என்னது, அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம், இப்படி வசனம் இறங்குது. இப்போ இந்த வசனத்தை எடுத்தோம்னா அதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொடுக்கவும் ரசூலுங்களுக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. அப்படி கொடுக்குறப்ப ரசூலுங்க ஒரு சொல்ல ஓதினாங்க, இக்ரா என்று ஓதினாங்க. இக்ராண்டு ஓதக்கல அந்த அலிஃபுக்கு என்ன ஆகும், கசராகும். ஆனால் ஓதுற வயசுக்கு எழுத்தில்லையே, சவுண்டுக்கு எழுத்திக்குதா, சவுண்டுக்கு எழுத்தில்லை. ஆனால் அது அலிஃபுக்கு கசரா தானே, அலிஃபுக்கு கசரா தான். அலிஃப் கா ரா ஹம்சா நீங்கள் வேணி மாதிரி ஓதிக்கங்க. அப்படியே கொண்டு கொடுத்தாரு. உக்குரு விளங்கிட்டா, இக்கரா அக்கரியா அப்படின்னு விரும்பின மாதிரி கொண்டு கொடுத்தாரா? இல்லை. இக்கராண்டு அவர் உச்சரிக்கிறார்னா இக்கராண்டு தான் உச்சரிக்கணும். இன்னொரு முறையில் உச்சரிக்கணும்னா என்னது, உக்கரியாண்டு அவர் உச்சரித்து காட்டிருப்பார். அப்போ எனவே ஃபத்தா கசரா அதில் இல்லாட்டியும் இருக்கிற மாதிரி தான் அது. இல்லைண்டா எப்படி கொடுக்கணும், அலிஃப் காஃப் ரா ஹம்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, விரும்பின மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபத்தா கஸ்ரா வச்சுக்கோங்க, நீங்கள் விரும்பின மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லணும். வழங்கிட்டா ரைட். இப்போ முழு குர்ஆன் அப்படியே இருங்க. அல்லதி அல்லம என்னது பில் கலம். இப்போ அல்லம பில் கலம். இப்போ அல்லம என்றா ஐன் லாம் மீம், ஐன் லாம் மீம் உங்களுக்கு தந்தாச்சு. நீங்கள் ஒளிமேண்டு போடுங்க, இல்மண்டு போடுங்க, விளங்கிட்டா உள்ளிமேண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? அல்லது என்ன அல்லம பில் கலம், அல்லமன்னு கொடுத்துட்டாரு. சரியா? அல்லமே இன்னொரு முறையில் ஓதையில் மட்டும் அதையும் கொடுத்துருப்பார். உதாரணமாக அல்லம உள்ளிம அப்படின்னு ரெண்டு மாதிரி ஓதறாங்க. ரெண்டையும் யார் சொல்லி கொடுத்திருப்பாரு, ஜிப்ரீல் தான் ரெண்டையும் சொல்லி கொடுத்திருப்பாரு. அல்லமேன்னு ஓதி கொடுத்துருப்பாரு, உள்ளிமேன்னு என்ன செஞ்சிருப்பாரு, ஓதி கொடுத்து. உதாரணமாக ஹிதாமுஹு மிஸ்கன் வருது குர்ஆனில், ஹாத்தமுஹு மிஸ்கன்னு ஓதலாம், ஓதிக்கிறாங்க. அப்போ எனவே அந்த ஹிதாமுஹும் யார் ஓதி கொடுத்தாரு, ஜிப்ரீல் தான். ஹாத்தமுஹும் யார் ஓதி கொடுத்தாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அது என்ன சப கராத்துன்னு சொல்லுவோம், அல்லது அஷர் கராத்துன்னு சொல்லுவோம். அது உலகத்தில் ஒரு பகுதியில் ஓதிட்டிக்கிறாங்க. இன்றைக்கு பல கிராத்துக்கள்ண்டா பல இடங்களில் ஓதிக்கிறார். எல்லாமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி கொடுத்த அந்த முறையில் உள்ள விஷயம். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுதப்படுது. எப்படி எழுதப்பட்டுச்சு, நபத்த என்ற ஒரு சொல் இருந்துச்சுன்னு வைங்களேன். நபத்த பா எப்படி எழுதுவோம், அமர்தன் இப்படி இப்படி எழுதிப்பாங்க. சேமா இப்படி 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 எழுதிப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை, நுக்தாவும் இருக்காது, நூனும் இருக்காது, கீழே பாவுக்கு நுக்தாவும் இருக்காது, மேலுக்கு இது இருக்காது. அதை நபத்தேண்டு ஓதினது யார், சஹாபாக்கள் பார்த்து நபத்தேண்டு ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்க, ஃபத்தா கஸ்ரா இல்லை தான். ஆனால் நபத்தேண்டு ஓதணுமன்றது எப்படி தெரியுமா உங்களுக்கு, ரசூலுல்லாஹ் ஓதி தந்ததுனால தெரியும். அதை இன்னொரு கிராத், உதாரணமாக அல்லமேன்னு இருக்குது, அது இன்னொரு மெத்தடில் ஓதணும்னா அது ஓதி தந்தத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அப்போ பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்க, அலிலாவோட காலத்தில் நுக்தா போடுபடுது. நூன் பாவுக்கு கீழே மேலுக்கு இது அது டெவலப் ஆகுது. இப்போ நுக்தா விடுது. அதுக்கப்புறம் தஷ்கீல் விழுது. சரியா? தன்கீத் நுக்தா வைக்கிறது, ஜீமுக்கு நுக்தா, அதுக்கு நுக்தா, இதுக்கு நுக்தா, நுக்தா வேறு. அடுத்த தஷ்கீல் என்னென்ன,
ஃபத்தா கஸ்ரா என்ன செய்யுது வருது, மேலுக்கு ஒரு ஃபத்தா கஸ்ரா இது வருது. இதெல்லாம் எதை வச்சு வந்துச்சு? பிற்காலத்தில் உள்ளவங்க என்ன போடுவோம், சரி ஃபத்தா போட்டுருவோம், இங்கே கஸ்ரா போட்டுருவோம், உங்களுக்கு எது பிடிக்குது இதை போட்டுரு, அப்படி போட்டாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதி கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதி கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க போட்டாங்க. ரெண்டு மாதிரி ஓத முடிஞ்ச இடங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எழுதினாங்க. ஹாத்தமுகுன்னு ஓதலாம், ஹிதாமுகுன்னு என்ன செய்யலாம் ஓதலாம். எப்படி இருக்கும்? ஹா தா மீம் ஹான் இருக்கும். அந்த ஹாவுக்கு பின்னால் அலிஃப் இருக்காது, அதுக்கு ஒரு மத்து போட்டால் ஹாத்தமுகும், மத்து போடாமல் கசரு போட்டால் ஹிதாமுகும். விளங்கிட்டா? அப்போ இது ரெண்டும் ஓதலில் இருந்து தான் லபத்து பண்ணப்பட்டிருக்கு. இதிலிருந்து அது எடுக்கப்படலை, அதிலிருந்து தான் இது ரெண்டு போட்டிருக்கு. இதில் அப்படி போட்டதுக்காக வேண்டி நானும் அல்லமைக்கு போட போகிறேன், நீங்கள் போடலுமா? அல்லம பில் கலம், நான் உள்ளிம பில் கலம்னு போட போகிறேன். அது ரசூலான காலத்தில் ஐன்லாம் மீம்னு தான் இருந்துச்சு. பத்தா கசரை யார் போட்டது? பின்னால் வந்து போட்டது. அது நான் உள்ளிம போட போகிறேன் போடலுமா? ஏலா, ஏன்னா பத்தா கசரை போட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதலை வச்சு தான் போட்டது. இது பேசிக் விஷயம். இது என்ன பேசிக்கான உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இந்த பேசிக் விஷயத்தை பற்றி இவர் எப்படி பேசுகிறான்னு பாருங்க. This is Allah's blessings to me. Nobody did this before me. They shut the doors on the masjid to me today. இவர் மலமேப்ப குரோகரை நடத்துகிற ஒரு பள்ளியில் தடுக்கப்பட்டுட்டார். அப்போ ஒரு கவலையில் என்ன செய்கிறார், பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பேசிட்டு அப்படி தொடர்ந்து அதை சொல்லுவார் பாருங்க. They regret it. Yes. Sheikh, Allah says that He's revealed the Quran and He's protected it. But you mentioned that there's been a mistake with the Zair and the Zabr in the Quran. Okay. How can we say that it's been protected and preserved if this is the case? Have I ever said that there is a mistake in the Quran? Yes or no? இவர் வந்து குர்ஆனில் வந்து சில இடங்களில் மாற்றிக்கிறார், குர்ஆனில் மாற்றிக்கிறார். அதை நான் பின்னால் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அதை ஒருத்தர் கேள்வியாக கேட்குறாரு, இந்த ஜவர் ஜேரர் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு தானே, நீங்கள் வந்து என்ன குர்ஆன் பாதுகாக்கப்படலைன்னு சொல்கிறீங்களா, ஜவர் ஜேர் விஷயத்தை சொல்லி கேட்குறாரு. அதுக்கு டென்ஷன் ஆகிறார். நான் குர்ஆன் மாற்றப்பட்டேன்னு சொன்னேனா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குறாரு. சரியா? அதை அப்போ கேளுங்க. Yes or no? No. Have I ever said that there is a mistake in the Quran? Yes or no? No. The markings. I am asking you for the third time. Have I ever said that there is a mistake in the Quran? Yes or no? No. Have I? 3 முறை கேட்டார். குர்ஆனில் மிஸ்டேக் இருக்கேன் நான் சொன்னேனான்னு 3 முறை கேட்டுட்டார். அவரோட வயசுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோம், அது வேறு. அது கோவப்படுறது வயசுக்காகவும் இருக்கிறாங்க. வயசுக்கு மட்டுமல்ல கோவப்படுறாரு, இன்னும் ஒரு டென்ஷனும் ஆகிறார். விளங்கிட்டா? 3ஆம் முறை கேட்டுட்டு 4ஆம் முறை அவர் வந்து விளக்கத்தை சொல்ல போகிறார். ஒரு அதுக்கு மறுபடியும் கோவப்படுறாரு. விளங்கிட்டா? 3 முறை கேட்டார். நான் பிள்ளை சொன்னேனா இல்லைன்னு பாருங்க. I'm asking you. You're the one asking the question. You said there should be a zabr whether you refuse to answer me. You're refusing to answer me. I don't know what to do. நீ என்ன கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியே இல்லை, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. மறுபடியும் டென்ஷன். அவர் விஷயத்தை சொல்ல சார் 3 முறை கேட்டாச்சு, 4ஆம் முறை பதில் சொல்ல வேண்டியதானே, அதுக்கு வரலை. I have never said that there is a mistake in the Quran. If you believe I have done that, then give me the proof. I'm waiting. Give me the proof. ப்ரூஃபை காட்ட சொல்கிறார். நான் சில பின்னால் அதை என்னென்ன ப்ரூஃப்னு சொல்லி நான் சொல்கிறேன். I have ever said that there is a mistake in the Quran. You see, my language is going to be harsh. நான் இப்போ வந்து காரமாக பேச போகிறேன். சரியா? ஒன்று நினைக்க வேணாமன்ட்டு இப்போ பேசுகிறார். எது குர்ஆனில் இவர் அதை பிழைன்னு சொல்லிட்டாருன்றதை கேள்வி கேட்குறது. பல இடங்கள் இப்படி டென்ஷன் ஆகிறாரு. Now, a fool will rush in where even an angel fears to tread. A fool will rush in. The pesh and the zabar and the zair are called tashkil. Right? தஷ்கீலை பற்றி பேசுகிறாரு பாருங்க. Answer me, when Allah sent down the Quran with ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் குர்ஆனை அனுப்பின நேரத்தில் இந்த பாருங்க, பத்தா கசரா அனுப்பினாரா அப்படின்னு கேட்குறாரு. இது பாரு பேசிக் விஷயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிற டைமில் பத்தா கசரா போட்டாரான்னு கேட்குறாரு. விளங்கிட்டா? பாருங்க. Did he send it down with tashkil? No! No! When the scribes recorded Nabi Muhammad ரசூலுல்லாஹ் எழுத சொன்ன டைமில் ஜபர் ஜேர் போட்டாங்களா? நுக்தாவே இல்லைங்க, ஜபர் ஜேரும் இல்லை. சரியா? ரைட். alayhi salatu wassalam is dictated. When they recorded, did they write the Quran with tashkil? No.
The answer, of course, is no. They're becoming embarrassed now. They're becoming embarrassed now. So when did the tashkil? அப்போ எப்போ வந்து தஷ்கீல் போட்டது? ரசூலாங்க ஜிப்ரேஸ்னா கொண்டு வரக்குள்ளே ஃபத்தா கசரா கொண்டு வரல. இதில் அதான் சொன்னேன், ஃபத்தா கசரா கொண்டு வரல. அலிஃப் காஃப் ரா ஹம்சா பார்த்துக்கோங்க நீங்கள். அப்படின்ட்டா போனாங்க. ஐன் லா மீம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்ட்டா போனாங்க. ஃபத்தா கசரோட தானே வந்தார். ஃபத்தா கசரை எழுத்தில் வைக்கல, ஆனால் இதில் தானே வந்தார். விளங்கிட்டா? அப்போ இது என்ன கேள்வி? இது பேசிக். இது என்னத்துக்கு இது போடுறது? அவர் நினச்ச மாதிரி திரிக்கிறதுக்கு குர்ஆனை. அவருடைய சில முன்னறிவிப்புகளுக்கு டேஞ்சர் ஆகிக்குது, இடைஞ்சல் ஆகிக்குது, அதுக்கு திரிக்கிறாரு. Not even in the time of the companions. Nobody in the time of the சஹாபாக்கள காலத்துலயும் தஷ்கீல் இல்லை. இது ஒரு செய்தியான்னு கேட்குறது சரியா? tashkil. So how can you say that the tashkil is a part of the Quran unless you are, excuse my language, you are jackass? How can you say that the tashkil is a part of the Quran unless you are a jackass? Don't you have any sense in your head? கொஞ்சமாக என்ன புத்தி இல்லையா, யோசனை இல்லையா? எப்படி குர்ஆனில் ஒரு பகுதியாக நீங்கள் தஸ்கீலை சொல்லுவீங்க? அப்படின்ற தஸ்கீலை ஓதணும்னு சொல்கிறாரு, ஆனால் தஸ்கீலை நீங்கள் கணக்கே எடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு கொஞ்சமாக அறிவு. இப்போ இவர் அறிவாளியா இல்லை நான் என்னது இதை கேட்குறவங்க அறிவாளியா என்னன்னு பாருங்கள். Who put the tashkil there? Was it the angel? Huh? Human being. மனிதர்கள் என்ன ஃபத்தா கசரா போட்டது மனிதர்கள், நுக்தா போட்டதும் மனிதர்கள். Did it. Why did they do it? I'm glad that they did it. Why? Because they helped us. We were not Arabs. And we needed help to recite. எங்களுக்கு குர்ஆனை ஓதுறதுக்காக நாங்கள் அரபுகள் அல்ல, அதனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நுக்தாக்கள் போட்டாங்க. ரைட். இதை ஏன் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறார் அவர்? இது இயல்பான விஷயம் தானே. ஏண்டா மக்கள் தான் போட்டாங்கடா. அப்போ என்ன நம்ம நினச்ச மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் மாற்றுறாரு. இது வந்து சூரா, அதாவது இது என்ன ஜுஹ்ருஃப்னு நினைக்கிறேன், 27வது அத்தியாயம் 82வது வசனம். 27வது அத்தியாயம் 82வது வசனத்தில் இது வருது. விளங்கிட்டா? பாருங்கள், எடுத்து வச்சுக்கோங்க குர்ஆனை. 27வது அத்தியாயம் 82வது வசனத்தில் சூரா நம்லில் வரக்கூடிய வசனம் பாருங்கள். Is a sign of the last day, and that they would either speak to mankind or damage. அதாவது அல்ல இதா வகால் கவுலு அலைஹிம் அக்ரஜ்னா லஹும் தாப்பத்த மினல் அர்த். மறுமை நாள் வார்த்தை அவர்களுக்கு நிகழ்ந்து விட்டால் பூமியிலிருந்து ஒரு தாப்பா, ஒரு உயிரை நம்ம ஒரு உயிரினத்தை வெளியாக்குவோம். துக்கல்லிமுகும், குர்ஆனில் எப்படி வருது? துக்கல்லிமு, அவர்களோடு அது பேசும். அன்னன் நாச கானு பி ஆயாத்தினா லா யூகினூன், மக்கள் வந்து என்ன செய்யலை, எங்களோட வசனங்களை நம்பி இருக்கவில்லை என்று பேசும்போது குர்ஆன் வசனம். இப்போ பாருங்கள், இப்போ தஸ்கீல் யார் போட்டது? மக்கள் போட்டது. அப்போ பாருங்கள், mankind. The Arabic text can be read two ways. If it's being spoken, of course, we know exactly what it is. But when it's not spoken and it's written, then they put in these diacritical marks, fatha and kasra and dhamma. And you can change it around because this didn't come from Allah. This is human beings. இங்கே அந்த முன்னுரை போடுறாரு. இதெல்லாம் மனுஷன்ட்டு வந்தது ஃபத்தா கசரா, ஆனால் ரெண்டு மாதிரி இது போடலாண்டு. So they wrote it that Dabbatul Ard tukallimuhum would speak to mankind. And I said, I want to take that with a pinch of salt. Because I still have a mind with which to think. Speaking to mankind? மக்களோட பேசுகிறதா என்ன இது? சரியா? இது என்ன அப்படின்ட்டு மாத்துறாரு. இப்போ பாருங்க. The other one is தக்லீமுஹும். தக்லீம் கலமேண்டா காயப்படுத்துறது, காயப்படுத்துதல். எனவே இது ஃபத்தா கசரா எடுத்துட்டாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபத்தா கசரா கொண்டு வந்தார். அத்தானே ஆய்வாளர்கள் முன்கால சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ இஸ்லாமிய அறிஞர்கள் யாரும் இதை சொல்லலே. சரியா? அதை எடுத்தாச்சு. இப்போ தக்லீமுஹும், அந்த என்ன அந்த பிராணி என்ன செய்யும், மக்களை காயப்படுத்தும். ஏன்னா இவங்களுக்கு பிராணி வராது, இஸ்ரேல்
அது இதானே இப்போ காயப்படுத்துக்கு மெச் பண்ணணுமே விளங்கிட்டா. அதனால் தாபத்த மினல் அர்தி தக்லிமுஹும், அவர்களை அது காயப்படுத்தும். துக்கல்லிமுஹும் அல்ல, குஃபுரா இல்லையா? அது குர்ஆனுடைய ஒரு சொல்ல நம்ம நினச்ச மாதிரி திரிவு செய்கிறது குஃபுரா இல்லையா? இப்படி மாத்துறாரு. துக்கல்லிமுஹும் அப்படி எடுத்த தக்லிமுஹும்னு மாத்திரம், இது குஃபுரா இல்லையா? ஃபத்தா கஸ்ரா போடலை. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துக்கல்லிமுஹும்ண்டோ தக்லி இரஹமுக்கல்லா துக்கல்லிமுஹும்ண்டோ ஏதோ ஒரு வகையில் உச்சரிக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உச்சரிச்சார்? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி உச்சார். சஹாபாக்கள் எப்படி லபத்து பண்ணாங்க, பின்னால் உள்ளவங்க எப்படி லபத்து பண்ணாங்க, ஓதுகின்ற ஹாஃபில்கள் எப்படி ஓதுவாங்களோ அதை வச்சு தான் ஃபத்தா கஸ்ரா போட்டாங்க. இன்னொரு முறையில் அது ஓதையலுமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பாங்க, ஹாத்தமுஹு ஹிதாமுஹு மாதிரி. அது மாதிரி இல்லை. எனவே துக்கல்லிமுஹும்னா துக்கல்லிமுஹும் இதுக்கு மாத்தமாக யார் ஓதினாலும் அவர் குஃபர் செய்கிறார். குர்ஆனில் வந்து உதாரணமாக இப்போ என்னது இன்ன ரப்பக்க யக்லி பைனஹும் அப்படின்றதுக்கு நான் யக்லிக்கு பதிலாக யக்லின்னு லாம போட்டு ஓதையலுமா எனக்கு? சரியா? அல்லது யக்லிக்கு பதிலாக யுக்லான்னு எனக்கு ஓதையலுமா? ஏலாது. விளங்கிட்டா? அப்போ லாமும் எழுதின யார்? ரசூலாங்க எழுதினது. விளங்கிட்டா? அப்போது ரசூலாங்க எழுத சொன்னது இந்த லாமா, இந்த வடிவா? எத்தனையோ எழுத்துக்கள் மாற்றம் வைக்குதுல, எழுத்து மாற்றமே இருக்குது. இதே மெத்தடில் தான் வந்துன்றது இல்லை, எழுத்துக்கள்லேயும் நிறைய மாற்றங்கள் என்ன செய்ய இருக்குது, டெவலப் ஆகி தான் வந்தது. இப்போ நம்ம தமிழ் எழுதுகிற இந்த ஒரு காலத்தில் நையன்னா எழுதினோம், இப்போ அந்த நை எங்கே? விளங்கிட்டா? நாவண்ணா எழுதினோம், அந்த நான் எங்கே? ராவண்ணா எழுதினோம், அந்த ராவண்ணா எங்கே? அந்த மாதிரி மேலுக்கால ஒரு கொம்பு வந்து லையன்னா எழுதி, அந்த லையை காணும். விளங்கிட்டா? இப்படி எழுத்து மாற்றங்கள் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது. அப்போது எதுன்னு விஷயம் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, தக்லிமுஹுமா லபுத்தை எடுத்து விட்டுட்டு would injure you, damage you. I say that makes more sense to me. So I have departed from this. The overwhelming majority of the scholars of Islam and the Muslims. நிறைய உலமாக்களும் ஸ்காலர்ஸும் இதைத்தான் ஏற்றுக்க, நிறைய ஒத்தனோட எல்லாம் அதை ஏற்றுக்கிறாங்க உங்களே தவிர. Except that one. So they will have to solve their problem. I can't solve. அது அவங்களோட ப்ராப்ளம் அவங்க தான் தீர்த்து கொள்ளணும். எனக்கு சிம்பிளாக நான் தீர்த்துட்டேன். என்ன துக்கல்லிம் ஏற்றுக்கல, தக்லீம் நான் தீர்த்துட்டேன். குர்ஆனை மாற்றி விட்டாச்சு, தீர்த்தாச்சு. வணங்கிட்டா? For them. But because I accept that the Quran is saying that the Dabatul Al will damage you, this one makes a lot of sense. இது அவருக்கு சென்ஸ் ஆகி தான். சரி, வணங்கிட்டா? இது ஒரு பகுதி. அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம். Allah says in the Quran, in Surah Al-Zukhruf, about Nabi Isa alayhi salam, وَإِنَّهُ لَعَلَمٌ لِلسَّاعَةِ, and he is the sign of the last hour. This makes perfect sense. He is the sign of the last hour. இது வந்து சூரா ஜுஹ்ருஃப் 61வது வசனம். وَإِنَّهُ لَعِلْمٌ لِلسَّاعَةِ குர்ஆன்ல வருது. وَإِنَّهُ لَعِلْمٌ لِلسَّاعَةِ மறுமை நாளைக்குரிய அறிவு இவர். லஇல்முன் லிஸ்ஸா மறுமை நாளைக்குரிய அறிவு இவர். வணங்கிட்டா? இந்த மறுமை நாளைக்குரிய அந்த அறிவு அல்லது அடையாளம் வந்து நம்ம தவில் பண்ணி சொல்கிறதாக இருந்தால் அது ஓகே. இவருக்கு என்ன பிரச்சனை, இல்முன் லிஸ்ஸான்னு வந்து அடையாளம் வரலையே, அலமன் வந்தால் தான் அடையாளம். ஃபத்தா கஸ்ரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போட்டாரா? இல்லையே, ரைட், மாற்றிட்டுருவோண்டு அலமுன் லிஸ்ஸான்னு மாற்றுவார். எந்த சப கிராத்தில் அஷர கிராத்தில் இப்படி ஒரு கிராத்தை என்ன செய்யலை வரல, அங்கீகரிக்கப்பட்ட எந்த கிராத்திலையும் இப்படி என்ன செய்யலை வரலை. பாருங்க, this is what Nabi Muhammad alayhi salatu wasalam said. But someone put in the diacritical marks instead of alamun, ain, alif, lam, alif, noon, dhamma, alamun, put ilmun. And this is wrong. சிலர் இல்முன் போட்டாங்க, திஸ் இஸ் ராங் என்றாரு. இன்னொரு கிராத்தே அவர் சொல்கிறேன்னு வைங்களேன், இது எப்படி ராங் ஆகும்? குர்ஆனில் இல்முன் இருக்கிறது ரோங், துக்கல்லிமுன் இருக்கிறது ரோங், பிழை என்றாரு. இன்னொரு கிராத்திரிக்கு என்ன மாதிரி நினச்சிடக்கூடாது. விளங்கிட்டா? இது பிழை என்றாரு. விளங்கிட்டா? இந்த ஓதல் பிழை என்றாரு, குஃபுர் இது. The Quran does not have any mistake. All of these critics will come shouting from the mouth. Look at Imran Hussein, he's saying the Quran has mistakes in it. Tell these school boys, go and get it. இந்த ஸ்கூல் பாய்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், இம்ரான் ஹுசைன் குரானில் பிள்ளை விட்ட இந்த ஸ்கூல் பாய்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், நீங்களாம் ஸ்கூல் பாய்ஸ் யார், உலக அறிஞர்கள் எல்லாரும் ஸ்கூல் பாய்ஸ். விளங்கிட்டா? அவங்கள எல்லாரும் போக சொல்கிறார். விளங்கிட்டா? இது வந்து என்ன இப்படித்தான் வரும் குர்ஆனமா, நான் குர்ஆனை மாற்றல, என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபத்தா கஸ்ரா போட்டான்றார்.
get some rest. I'm not saying there's a mistake in the Quran. So don't be tell lies against me. I'm saying that human beings, when they put in the... நான் மிஸ்டேக் இது குர்ஆனில் சொல்லலை. ஹியூமன் பீயிங் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. நம்மள காரணம். இப்போ நல்லா அவர் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்ல வரல. நான் வந்து என்ன, அதாவது இதை மிஸ்டேக்னு சொல்ல வரல. குர்ஆனில் பத்தா கசரா போட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வராரு. அப்படின்னா இல்முன் பிழைன்றார். Diacritical marks made a mistake here. Maybe it was done deliberately, maybe it was done accidentally. வேணும்னு செஞ்சிக்கலாம், தெரியாமல் செஞ்சிக்கலாம். அப்போ இல்முன் ஓதக்கூடாது பிழை, துக்கல்லிமும் ஓதக்கூடாது பிழை. இவருக்கு பற்றி என்ன தீர்ப்பு? குர்ஆனில் வரக்கூடியது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஹாஃபில்களும் ஓதக்கூடிய ஒரு இடம். சரியா? இதை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. எப்படி கோவப்படுறாரு பாருங்கள். Question. You mentioned to Maulana Abdul Halim that he should ask related questions. So my question, Maulana Abdul Halim here. Abdul Halim, okay. So my question is similar, but I'm going to relate it to today's. You mentioned وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ. Yeah. So now I'm going to link it to his question, where he mentions وَإِنَّهُ لَعِلْمٌ لِلسَّاعَةِ, and you've said this is not Quran. We have already dealt with that subject. What is the question on the وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ? See, my question is you've mentioned previously, because I have to quote your previous speech to be able to ask my question. Okay, you mentioned about the... Can I say to you, if you want to have a debate or something, we can always make some time. அவர் கேள்வி கேட்கல, இன்னொரு ஆள்கிட்ட வசனத்தை ரிலேட் பண்ணி கேட்டார். மக்களுக்கு நீங்கள் அவங்களோட விஷயத்தில் குறைவு ஏற்படுத்த வேண்டாம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் கொஞ்சம் கோவப்பட்டுட்டார். சரி, ஏதோ கேள்வி கேட்டவர் வந்து ஏதோ ஒரு மெத்தடில் கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லணுமா இல்லை? நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை வேறு சொல்கிறீங்க. ஆனால் அவர் எப்படி டென்ஷன் ஆகிறான்னு பாருங்க. I'm not debating. I'm asking a question, but I haven't even been allowed to finish my question. Go ahead and take an hour to ask you a question if it is. Go ahead and I'll answer you. Go ahead. Yeah. Please don't get angry. If you want to have a contest, go ahead. No, it's not contest. Nobody else is doing what you're doing. Nobody else. Go ahead. No, give him the time. Well, if I'm allowed to ask the question, I'll ask it. Go ahead. I'm ready. Go ahead. Go ahead and I'm ready. If you came here for a contest, we'll have it. No problem. I'm ready for a contest if you want. Go ahead. Okay. Right. So you mentioned... Okay, guys. People who ask questions, but... Guys. Okay, so shall I not ask? And you want to sit down afterwards? You came here. If your host wants... Go ahead and ask your question. Right. Take as much time as That's you fine. want. Go ahead. Perfect. So وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ. You mentioned about the vowels and the diacritical notes on the Quran were written afterwards. Okay. And these have been influenced by men. Right. It's not the Quran which Allah subhanahu wa ta'ala has in the Lawh Mahfuz. My question here is, you've mentioned, can we now trust anything you quote from the Holy Quran? For example, please, if someone came and said the diacritical notes on this that you quoted are not correct. You stop. Brother, you've asked your question. Just stop. Be quiet now. What he's This doing is the answer. is one thing. He wants to question what I have said, whether this Quran is authentic or not. That's what he's come to do. Good? I've come to teach the subject of inflation. That's like baby work. No problem. Nobody We'll else. sit with you afterwards. Will you stop it? We'll sit with you Will afterwards. you stop it? கேள்வியை கேளுங்கன்றாரு. அந்த மனுஷன் கேட்குற இஷ்டம் மறுபடியும் என்ன ஸ்டாப் பண்ணுறாரு. விளங்கிட்டா நிப்பட்டுன்றார். மறுபடியும் விளக்கம் சொல்ல போகிறார். அதே குர்ஆனில் வளமே எல்லாரும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்க, அது வரக்கூடாதுன்றீங்க. அதை ஒரு கேள்வி கேட்டால் யார் டென்ஷன் ஆகணும்? சரியா? அப்போ இப்படி ஒரு விஷயத்தை மாற்றிட்டு அந்த கேள்விக்கு ஒரு பொறுமையாக இவரை வந்து ஒரு அறிஞராக காட்டிக்கின்னு இவங்க ஒன்று அந்த என்ன மனுஷன் சொல்லிக்கிறாரு, அது சொல்லிக்கிறார், இது சொல்லிக்கிறார், பெரிய ஒரு முஜத்திதாக வச்சுக்கன்னு என்ன செய்கிறான்னு சொல்கிறாங்கன்னா இவரே இப்படி அவங்க தான் அப்படி எப்படி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார்ன்றார். வணங்கிட்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சிலுவையில் அறையப்பட்டது. வணங்கிட்டா? அதுக்கு பிறகு அவங்க தூக்கி ஒரு இடத்துல போட்டாங்களாம். சரியா? அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான்? அவர் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாலே அல்லாஹு தாலா உயிரை எடுத்துட்டான். வணங்கிட்டா? அப்போ சிலுவையில் அரைஞ்சு போட்டு ஒரு இடத்துல போட்டாங்க. திருப்பி அல்லாஹ் உயிரை கொடுத்துட்டு அவரை என்ன செஞ்சான்? உயர்த்தினான் அப்படின்னு சொல்ல. இது காதியானிட கொள்கையில் ஒன்று. ஆனால் திருப்பி வரமாட்டான்னு காதியானி நம்புவாங்க. இவங்க என்னது திருப்பி வருவார் நம்புவார். ஆனால் இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு கொள்கை. குர்ஆனுக்கு மாற்றமாகிறது. குர்ஆன் அப்படி மாற்றி திருப்பி அடைச்சு விளங்கப்படுத்துறது. பாருங்கள்.
that he died. Let me warn you. Let me. இவர் எல்லா மக்களையும் இவர் எச்சரிக்கிறாராம், இந்த மாதிரி தவறான கருத்தை நீங்கள் சொல்ல வேணாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதிலாக இன்னொருத்தர் அறையப்பட்டார்னு சொல்ல வேணாம், உங்களை எச்சரிக்கிறேன் நான். அவர் தான் நம்ம எச்சரிக்கணும், விளங்கிட்டா? பாருங்க, What did Allah do to make it appear that he died? Let me warn you. Let me warn you. Let me warn you. And my language is sometimes very harsh because that's the only language some people can understand. மாற்று கருத்தோட்டு சொல்கிறோம், சரியா? மாற்று கருத்து சொல்கிறோம், உலகத்தில் எவனும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்கிறோமே. இவர் என்ன செய்கிறார், பெரிய உண்மையை உலகமே மறைச்ச மாதிரி மற்றவங்களை என்ன செய்கிறாரு, நான் கடுமையாக பேச போகிறேன் அப்படின்றாரு. Don't come with this nonsense, because it is not only pathetic nonsense, it is absolutely sinful. நம்ம சொல்லக்கூடிய கருத்து மடத்தனமானதுமில்ல, பாவமான கருத்தை நம்ம சொல்லி கண்டிக்கிறோம். ஏன்னா இன்னொருத்தனுக்கு அந்த தோற்றம் கொடுக்கப்பட்டு அவன் சிலுவையில் அறையப்பட்டான்றது மிக பாவமான ஒரு நிலைப்பாடாம். அது எப்படி சும்மா அநியாயமான ஒருத்தன் என்னது இது பாருன்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட இருந்து ஒருத்தன் துரோகம் இழைச்சானே, காட்டி கொடுத்தானே, அவனுக்குத்தான் அந்த அடையாளம் என்ன செஞ்சது, போடப்பட்டதுன்னு சில அறிஞர்களும். அப்போ தண்டனை வேணும்னு தான் அவனுக்கு, ரைட்டு. இன்னும் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தோட்டம் ஒரு ஆளுக்கு உழப்போகுது, அது யார் ஏற்றுக்கொள்வீங்கன்னு கேட்டதில் ஒரு ஆள் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவர் நாளை மறுமையில் ஷஹீதாக என்ன செய்வார், எழுப்பப்படுவார். இதுதான் விளக்கம். அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, ரெண்டுலேயும் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, இது ரெண்டில் ஒன்று ஏற்றுக்கண்டா, சும்மா அநியாயமாக நடந்த ஒன்று இல்லை, அது பாவம். இவர் ஏதோ ஒரு கருத்துக்கு இது இடிக்குது, அதனால் மாற்றி விட்டார். Allah calls someone else to take the appearance of Nabi Isa alayhi salam, and that innocent man, innocent because he never claimed to be the Messiah, he was crucified. Wait for judgment day. மறுமை நாளில் வெயிட் பண்ணுங்க. இவர் பவுல் கோசர், இவர் மாதிரி சொல்கிறது தானே, அவர் ராகுல் கோசர். அதே மாதிரி மறுமை நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இந்த அநியாயத்துக்கு நீங்களாம் பதில் சொல்லணும், ஒரு அநியாயமான மனுஷன் கொல்லப்பட்டதுக்கு. With that nonsense, pathetic nonsense. It's not there in the Quran, it's in your imagination. That's why it is. And yet it took the world of Islam by storm. What a brainwash ummah we are today. எப்படி நாங்கள் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று இவர் ஒரே ஒரு யார் மூளை செலவை செய்யப்பட யார் வாய்ப்பு அதிகம், எல்லாரும் மூளை செலவு செய்யப்பட்டு இவருக்கு இந்த ஞானம் பிறந்தீங்க. Well, then what happened? Well, then why don't you go to the Quran? Let the Quran explain rather than go on fancy flights of imagination. You're going to tell Allah on Judgment Day, you caused that man to assume the appearance of someone? And he who never claimed to be the Messiah, he was crucified. That is an act of injustice. You attributing injustice to Allah? What foolishness. But where are the scholars who will correct this foolishness? எங்க இந்த உலமாக்கள் இந்த மடத்தனத்தை கரெக்ட் பண்ணாமல் உலமாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா? எந்த மடத்தனத்தை? I have to be so forceful in my language. Allah took his soul. They thought he was dead. They took down the body. They put the body in the cave. They sealed the cave. Allah returned the soul. As simple as that. Nobody knew that the soul was returned. And Allah raised him. But let me warn you one more time. If you stick with this theory of substitution, you are going to be in a pathetic state on Judgment Day. Let me warn you one more time. This is a simple explanation from the Let me warn you. Let me warn you. Let me warn you. இவருக்கு நாங்க எச்சரிக்கிறோம்னு சொல்லி இந்த கிளிப்ல பதிவு செஞ்சு
இது வந்து சூரத்துன் நிசாலா 157வது வசனம் விளங்கிட்டா ரைட். இப்போ இதில் வந்து அவர் இந்த குரூசிஃபிகேஷனை பற்றி சொல்லலை, இந்த சிலுவையில் அறையத்தை பற்றி சொல்லலை. ஆனால் சிலுவையில் அறையத்தை பற்றி அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு பாருங்கள். And then when they sentenced him to death for blasphemy, because he claimed to be the Messiah, the son of Mary, Nabi Isa alayhi salam. And then the Roman government, or the reluctant Roman government, then executed the sentence. And then they saw him die on the cross before their very eyes. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரணிப்பதை அவர்கள் கண்டார். அதான் சுப்பிகலகும், அது போல் அவர்களுக்கு காட்டப்பட்டது. விளக்கம் கொடுக்குறாரு, அதுதான் சுப்பிகலகும். விளங்கிட்டா, ஒரு ஆளுக்கு விழுந்து இன்னொரு ஆள் மாறாட்டம் நடந்தது இல்லையா, என்னன்னா அவர் சாகிற மாதிரி காட்டப்பட்டுச்சு அப்படின்ற. அப்புறம் அவர் சிலுவையில் அரைஞ்சி அவரை கொல்கிற மாதிரி காட்டப்பட்டுச்சு, அவர் உசுறு போகிற மாதிரி என்னது காட்டப்பட்டுச்சு, அவருக்கு இதெல்லாம் அறையப்பட்டுச்சு. நான் கேட்குறேன் என்னடா, அல்லாஹ் சொல்கிறான் வகவுலிஹிம் இன்னா கதல்னல் மசீஹ ஈசப்ன மரியம், ஈசப்னு மரியத்தை நாங்கள் கொண்டோம் என்று அவர்கள் சொன்னதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார். கொண்டதை கண்ணால் பார்த்துட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சத்தை அவங்க கண்ணால் பார்த்துட்டாங்க. வேறு எப்படி சொல்லணும்? இப்போ அப்போ எப்படி அது குற்றமாகும்? அவர்கள் என்ன, நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சிலுவையில் அறைந்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் கொன்றோம் என்று சொன்னதாக அவர்கள் சபிக்கப்பட்டார். நீங்களே அதான் சொல்கிறீங்க, அவரை கொண்டாங்க தான், அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க தான். ஆனால் அந்த டைமில் உசுரை வெளியெடுத்து வச்சுருந்தானால, அதுக்கு பிறகு அவங்க தூக்கி கொண்டு ஒரு கோயிலை போட்ட உடனே அந்த உசுரை திருப்பி கொடுத்தானா. உசுரை எடுக்கிறது தானே என்னது, அதை கொல்லப்படுறதுன்றது. உசுரை எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு விளங்கிட்டா, அது கொல்லலைண்டா அதுதான் அவன் சிலுவையில் அரைஞ்சாச்சு கொண்டாச்சுண்டா. அல்லாஹ் ஏன் அவங்களை குத்தம் சொல்லணும் அந்த வார்த்தைக்காக? நாங்கள் கொண்டோம் சிலுவையில் அறைந்தோம் என்று சொன்னதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டாருங்க. கொல்லவும் அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்கிறா, வமா கத்தலுஹு, அவர்கள் கொல்லவும் இல்லை. அப்படின்னா என்ன, கொல்லலை, உசுரை வெளியே எடுக்கலாங்க. வமா சலபுஹு, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. சிலுவையில் அரைஞ்சன்னு இவர் சொல்கிறாரு, சிலுவையில் அரைஞ்சு சொல்கிறாரு, விளக்கம் சொல்கிறார், சிலுவையில் அரைன மாதிரி காட்டப்பட்டுச்சா, உசுறு போச்சுன்னு சொல்கிறாரு, உசுரெல்லாம் எடுத்து வச்சேன்னு சொல்கிறார். அப்போ வேறு என்ன மாதிரி கொள்வது இப்போ? சரியா? அப்போ இதான் சொல்கிறேன், இவருடைய இந்த தவறான அந்த சிந்தனை போக்கு இதில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார் என்ற அந்த நம்பிக்கை. இதுக்கு பின்னால் இவருக்கு நிறைய விளக்கங்கள் என்ன செய்து இருக்குது. அதுக்கு தான் இது என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அடுத்ததை பாருங்கள். உங்களுக்கு தெரியும், சைனாவில் உய்குர் முஸ்லீம்கள், ஹுய் முஸ்லீம்கள், சரியா அவங்க இருக்கிறது. இவங்களை அதாவது வடக்கு பக்கத்தில் வடதில் சின்சியாங் மாநிலத்தில் வந்து துர்கிஸ்தான ஷர்கியா துர்கிஸ்தானல் கர்பியா, மேற்கு துர்கிஸ்தான் கிழக்கு துர்கிஸ்தான் சொல்கிறேன். கிழக்கு துர்கிஸ்தான சின்சியான மாநிலம், அதில் கஷ்கர் என்ற தலைநகரம் கொண்டு முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் ஆண்ட ஒரு மாநிலம். அது வந்து சைனாவுடைய முக்கியமான மாநிலம் ஆகி அங்கே இப்போ உங்களுக்கு பிரச்சனை, சைனாவுக்கு பிரச்சனையாக உய்குர் முஸ்லீம்களும் ஹுய் முஸ்லீம்கள் நிறைய பேர் புதுசாக இல்லாமல் அந்த இது வந்துச்சு சைனா முஸ்லீம்கள் அப்படி நடக்குது. அந்த முஸ்லீம்கள் போராடி கண்டிக்கிறாங்க இஸ்லாத்துக்காக, தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கண்டிக்கிறாங்க. பெரிய அதாவது சொல்லப்போனால் பல கோடி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியா விளங்கிட்டா, அதுக்காக போராடி கண்டிக்கிறாங்க. அந்த உய்குர் முஸ்லீம்கள் எல்லாம் யாருன்னு பேசுகிறாருன்னு பாருங்க. I understood only one part of the question, that the Muslims of China are being oppressed. China is a bad country. Why is Pakistan maintaining good ties with China? That's the question I understood. அதாவது என்ன சொல்கிறாருண்டா, சைனா வந்து மோசமான கண்ட்ரி அப்படின்னா பாகிஸ்தானே அந்த என்ன டைப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. சைனா என்ன மோசமான கண்ட்ரி அல்ல இப்போ சொல்ல போகிறார் பாருங்க. This is the propaganda that is sweeping the world now. The Muslims of China are being oppressed. Every Zionist and every follower of the Zionists is singing this song. But guess who started it? The Uyghur Muslims of China live on the land on which the Belt and Road Initiative is to take place. Strategically located. That's where they are. So if you could send some of Dajjal's warriors, and the CIA will give them the weapons. அதாவது அது முக்கியமான ஒரு எனது கேந்திர ஸ்தலமாக இருக்கிறதால அமெரிக்கா ஒரு விளையாடு தான்
ஜியோனிஸ்டுகள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டிருக்கிறாங்களாம். அமெரிக்கா தான் வெப்பன் கொடுத்து உய்குர் முஸ்லீம்களை தூண்டி விட்டுக்கிறான். அவங்க உரிமைக்காகலாம் என்ன செய்யலாம் போராடலையா. ஜியோனிஸ்டுகள் கிட்டத்தட்ட முனாஃபிக்குகள் மாதிரி என்ன செய்வார் பேசுவார். நான் மட்டும் சைனா ஜனாதிபதியாக இருந்தால் அப்படியே ஸ்டாம்ப் அவுட்ன்றார், க்ளோஸ் பண்ணிப்பேன் அடியோடுன்றார். பாருங்கள். And the CIA will give them the money, like they did in Chechnya. These Dajjal's warriors will then go to China and try to bring about an uprising sponsored by the CIA. And then the whole world will be told China is oppressing. But if முழு உலகமும் கற்று தான் சைனா வந்து என்ன நெருக்கடிக்குள்ளாக்குது, அநியாயம் செய்து அடக்குமுறை செய்துன்னு முழு உலகமும் கற்று தான். எல்லாம் ஜியோனிஸ்ட் ஏஜெண்டான்றாரு. இவர் சைனா ஆதரவாளர், ரஷ்யா ஆதரவாளர். விளங்கிட்டா. மறுமை நாளுக்கும் புட்டினுக்கும் சம்பந்தம் வைக்கணும்னு சொல்கிறவர். விளங்கிட்டா. துல்கர்னைன் புட்டினும் ரஷ்யா மட்டும் சொல்கிறவர். விளங்கிட்டா. அப்படி கூத்தலாம் இருக்குது. I am the Chinese government and the CIA comes. இவர் இந்த சைனா அரசா. I am the Chinese government and the CIA comes to give weapons and money to Dajjal's warriors to come and wage war and fool the Uyghur Muslims to go fight in Syria. They're all over the place now. What will I do as the Chinese government? Answer, I'll stamp it out. Because you're threatening the state itself. So don't come to me crying that China is oppressing the Uyghur Muslims. Don't come to me with that. Take it to the CIA. Because that is where it started. I don't have the intellectual acumen of a donkey. I have the capacity to understand what is happening. And this is what is happening now. The CIA and the Mossad and Saudi Arabia and Turkey are the ones who have instigated the Uyghur uprising. They did it in Chechnya and Putin destroyed it. அதாவது இந்த சவுதி துருக்கி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறது. செச்னியாவில் இந்த வேலை பார்த்தாங்களாம், புட்டின் க்ளோஸ் பண்ணிட்டாராம். விளங்கிட்டா. சைனாவில் இப்போ வேலை பார்க்குறாங்க, நான் மட்டும் சைனா ஜனாதிபதியாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிப்பேன்றாரு. அப்போ எல்லாம் இந்த அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தில் செய்தான். அமெரிக்காவும் செய்தான், சைனாவும் செய்தான், அவனும் செய்தான. வல்லரசுகள் எல்லாரும் முஸ்லீம்கள் இதில் தான் நிற்கிறாங்கடா, நியாயம்னு சொல்லலாம். இது என்னென்னா இப்படி டோட்டலாக என்ன மறுமை நாள் ஃபுல்லாக இந்த கிழக்கு உலகத்தில் கிழக்கு கொடுத்தாச்சு அப்படி என்ற லெவலில் பேசுகிறேன். அப்படின்னா உய்குர் முஸ்லீம்கள் நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுக்கிறாங்க கீழே இந்த ஸ்பீச்சை கீழே. அவங்களோட வேதனைகள் நாங்கள் பேசிக்கிறோம். அந்த பயான் விளங்கிட்டா. உய்குர் முஸ்லீம்கள், சைனா முஸ்லீம்கள் கட்டுரை எழுதிக்கிறோம். அங்கே என்ன பாடுபடுறாங்க, அங்குள்ள சைனாவில் உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, தமிழ் மக்கள் நிறைய பேர் படிக்க போனவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் கேட்டால் விளங்கு எவ்வளோ அங்கே கஷ்டப்படுற அநியாயங்கள் நடந்துட்டு, எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு. அதை விட்டு போட்டு என்னது எல்லாம் சிஐஏ ஏஜெண்டா சிரியாவுக்கு போய்த்து அவங்கள போராட சொல்கிறது. சிரியாவில் வந்து புட்டின் செய்கிற சரின்றாரு. விளங்கிட்டா. அப்படி பேசக்கூடிய ஒரு என்னது ஒரு உளறல். விளங்கிட்டா. இப்போ பாருங்கள், இது வந்து இதை பேசிட்டுக்கிறாரு. அடுத்தது, If the war breaks out, இப்போ வந்து மல்ஹமா அல் குப்ரா, அதாவது அவங்களோட பார்வையில் மூன்றாம் உலக யுத்தம். விளங்கிட்டா. அது நடந்த சப்ஜெக்டில் நீங்கள் எந்த பக்கத்தில் இருப்பீங்கன்னு கேட்குறாரு. The war takes place, and on the one side you have Russia, and on the other side you have Turkey. Who should we support as Muslims? நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ரஷ்யா ஒரு சைட்டில், அதாவது கன்ஃபார்மாக உலக மகா யுத்தம் ஒன்று வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கு இடையில் யுத்தம் நடந்தே ஆகும். அவனோட பார்வையில் அந்த நடக்கிற யுத்தத்தில் துருக்கியை க்ளோஸ் பண்ணி ரஷ்யா என்ன செய்யுமெண்டா, அயா சூஃபியா இதை ஆஜியா சூஃபியான்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த அயா சூஃபியா பள்ளி, அதாவது இப்போ பள்ளி ஆக்கிக்கிறாங்களே, அதை கிறிஸ்டியனாக மாற்றி கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பாங்களாம். அதுக்கு தான் வாராரு அவர். விளங்கிட்டா. அப்படி நடக்கும்னு சொல்கிறார். அதுதான் சரி. இதை தான் அப்படி முஸ்தபா என்ன செய்கிறாரு, அப்படியே சொல்கிறாரு. அப்போ வாரதினத்துக்கு பள்ளியை ஒட்டச்சி அப்படின்டா இவங்க இதுக்கே இப்படின்னா அங்கே பாபர் மஸ்ஜிதெல்லாம் பார்த்துக்கல வேண்டியதுதான். Are you aware that Turkey is a member state of NATO? Are you aware of that? Are you aware that Allah has prohibited that in the Quran? Prohibited that in the Quran? நேட்டோவோட
அவங்க தொடர்பு இது குர்ஆனில் தடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தெரியுமா? இவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு வசனம் வருதே, அது அப்படியே அமெரிக்கா, ஐரோப்பா, டர்க்கி நண்பனாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக காணும் வசனம் வருதே, அது ரஷ்யா கிறிஸ்டியன் ஆர்த்தோடாக்ஸ். எப்படி பிரிச்சாக இல்லை, ரெண்டு ஒரே கிறிஸ்டியனை பற்றி தான் பேசுது. விளங்கிட்டா? கிறிஸ்தவர்களில் உங்களுக்கு நெருக்கமாக காண்பீர்கள், கிறிஸ்தவர்களை நெருக்கமாக காண்பீர்கள் அப்படின்னா அது ரஷ்யாவா, சரியா? அதே நேரம் கிறிஸ்தவர்களை நீங்கள் பகைவர்களாக காண்பீர்கள் வருது, அது இங்கே எது கத்தோலிக்கு, புரோட்டஸ்தான், அந்த நேட்டோ இதுகளை சொல்கிறது எது ஐரோப்பா, அமெரிக்கா அதை சொல்கிறதாமட்டு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி மனோயிச்சையான விளக்கு. நாம் என்ன சொல்லுவோம்னா, அல்லாஹு தாலா யூதர்கள் கிறிஸ்தவ எல்லாருமே எதிரிகள் தான். ரெண்டு பேரில் யாரை நெருக்கம்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள் நெருக்கம்னா அல்லாஹ் சொல்ல வரா, ரெண்டு கிறிஸ்தவர்களை பற்றி அது பேசலை. Yes? Oh, you don't know? Oh, let me tell you then. Allah speaks in the Quran about two kinds of Christians. He says about one of the Christians that they... இதை சொல்கிறார் தானே. இப்போ ரெண்டா பிரிச்சு அடுத்தது பாருங்க. I also must thank someone else who has done a lot for us and who is Christian. கிறிஸ்டியனாக இருந்து கொண்டு எங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்த ஒரு மனிதருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். பாருங்க. I also must thank someone else who has done a lot for us and who is Christian. Russian President Vladimir Putin not shown exceptional courage in intervening militarily in Syria. சிரியாவில் தலையிட்டு நேட்டோ தடுத்ததுக்காக தேங்க் பண்ணுறேன். சிரியாவில் அநியாயம் நடக்கிறதெல்லாம் பொய்யா, முஸ்தபா உட்பட சொல்கிறாரு. அதெல்லாம் போய் சுபஹானல்லாஹ், நீங்கள்லாம் லைவாக நடக்கிறதுலே இப்படி ஈக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி இருப்பீங்க நினச்சி பாருங்க. அதெல்லாம் பொய்யா, அவர் தேங்க் வேறு பண்ணுறாரு. வணங்கிட்டா? Fraught with immense danger, even of nuclear war. If he had not done what he did, then Syria would have become another Libya. அவர் மட்டும் தலையிட்டில்லாட்டி, தலைவர் வழங்கிட்டா, அவர் தலையிட்டில்லாட்டி முஆவியாவுக்கு அந்த பாடு பதிலான்னு புட்டிட்டு தகுதி எங்கேயோ போகுது. விளங்கிட்டா? அவர் மட்டும் தலையிட்டில்லாட்டி சிரியா என்ன செஞ்சிக்கும், நாசமாக பேத்திக்கும். ஒரு பெரிய நியூக்ளியோ வார்னு என்ன செஞ்சிக்கும், ஒரு அணு அந்த அணுவால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி இப்படி பாராட்டு. And the oppressors of the world today would have been beating the drums in happiness. And I can't call them men, they are mice. And the mice who took weapons and money from Santa Claus to go and wage their bogus jihad in Syria would have had a chance to slaughter all the Christians, as happened in Armenia. And therefore they would have succeeded in sabotaging even the possibility of having this program here today. And so we want to speak loudly and clearly in thanking Russia and its president for what they did in Syria to save Syria. சிரியாவை பாதுகாத்ததுக்கு, சிரியாவில் அவர்கள் செய்த சேவைக்கு நான் பகிரங்கமாக தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மூணாவது கண்ணால் பார்க்குறாரு, அவர் ஃபுல் ஆய்வோடு என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. இதையும் நம்பி சுப்ஹானல்லாஹ் மறைத்து விட்டார்கள்னு இந்த குரூப்பெல்லாம் சொல்லிட்டீங்கிறேன்டா, அது அவ்வளோதான். அடுத்து அது மட்டும் போதாதே, புட்டினுக்கு குர்ஆன்லேயும் ஆதாரம் காட்டணுமே. இதை பாருங்க. In Surah Al-Kahf, Allah subhanahu wa ta'ala speaks about Zulqarnain. And 999 out of 1000 scholars want to know who is Zulqarnain. உள்ள என்ன, அதாவது லட்சத்தில் எல்லாருமே அறிஞ்சு கொள்ள விரும்புகிறாங்களாம், யார் துல்கர்னைன் என்று தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறாங்க. இவருக்கு அந்த விளக்கம் வந்திருக்குது. யார்? புட்டின், ரஷ்யா. பாருங்க. Was he so and so or so and so or so and so? And they cannot understand. Why is it that Imran Hussein has no interest in the subject? They can't understand. Because when I look at the term Zulqarnain, I understand it as an event which impacts on two ages. என்ன, ஒரு நூற்றாண்டு, சரியா? அடுத்த நூற்றாண்டு துல்கர்னை 2 நூற்றாண்டுக்குரியவர், 2 ஏஜுக்குரியவர். போன நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு, இந்த 2 ஏஜுக்கும் உரியவர் தான் அவரோட தலைவர். One in the past and a second one which is to come in Akhirul Zaman because of Gog and Magog.
At this time, I'm the only person in the world of Islam giving this analysis. நான் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய உலகத்தில் இதுக்கு இந்த என்னது அனாலிட்டிக்கலி இதை பற்றி பேசுகிற ஒரு ஆள் என்றதுனால நான் சொல்ல வரேன்றார். சரிதானே. அதாவது மறந்து பேத்துக்கு கூட சவுதியில் உள்ளவங்க கட்டாரில் உள்ளவங்க யாராவது ஒபாமாவை பற்றி கொஞ்சம் ஆதரிச்சுட்டா செத்தாங்க. குரான்லேருந்து புட்டினை கொண்டு வந்து சாகலையே ஆதாரம் விளங்கிட்டா. ஏடே இது அமெரிக்கா ஆதரவாளர்கள்லாம் என்ன வெக்கி தலைகுனியன் இதை பார்த்து நீங்களாம் என்னடா ஆதரவு தெரிவிக்கிறீங்க, இந்தாய்க்கு ஆதரவு இப்படி ஆதரவு தெரிவிக்கும். நீங்கள் இது வரைக்கும் அமெரிக்கா குர்ஆனில் காட்டலையே, பாருங்கள் ரஷ்யா குர்ஆனில் இருக்குது. When that second event is to come, Qarnain means two Qarn. One Qarn that was in the past and one Qarn which is to come. So when the second is to come, the second event, watch the Black Sea. Crimea is in the Black Sea. இந்த உக்ரைன் யுத்தம் இதானே, இதை வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு முன்னறிவிப்புடைய நடைமுறையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா, அதான் கிரைமியா வந்து உக்ரைனில் ஒரு பகுதி. நான் கிரைமியா பற்றி 2016 கிரைமியான்ற ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருப்பேன் விளங்கிட்டா. அந்த கிரைமியாவில் வந்து முந்தி வந்து தத்தார்கள் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த மொகோல்னு சொல்கிறோமே அந்த அதில் தத்தார்கள் வந்து ஆண்டு கண்டு இருந்தால் முஸ்லீம்கள் இஸ்லாமிய ஆட்சி ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கு. புட்டின் அதுக்குள்ளே போய்த்து அதை காப்பாற்றினான் நேட்டோ பிடிக்காமல். எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அது முஸ்லீம்கள் ஆண்டு ஒரு பிரதேசம் முந்தி அங்கிருந்துங்கிற ரஷ்யாவை ஆண்டிக்கிறாங்க. டக்குன்னு புட்டின் போய் காப்பாற்றி இஸ்லாமிய நாடு அதை டேட்டோ பிடிக்க வருதுன்னு காப்பாற்றி கொடுத்தாரு அப்படின்னு அதுக்காக தேங்க் பண்ணுறேன். எப்படி ரிலேட் பண்ணுற எல்லாத்தையும் பாருங்கள். If I am correct, and we are now living through the Qarnain, the second Qarn, then what happened in Crimea was not by chance. And Russia was able to take Crimea with beauty and with speed that dazzled them. The Russians are then going to intervene and give a demonstration of military force and power in which they will punish. فَأَمَّا مَنْ ظَلَمَ فَسَوْفَ نُعَذِّبُهُ ثُمَّ يُرَدُّ إِلَى رَبِّهِ فَيُعَذِّبُهُ عَذَابًا نُكْرًا. துல்கர்னன் சொல்கிறாரே, யார் அநியாயம் செய்தாரோ அவருக்கு தண்டனை வழங்கப்படும், திருப்பி என்ன அல்லாஹ்விட்ட மீட்டப்படும். ரஷ்யா அதை சொல்லுது விலகிட்டா. யாராவது எல்லாம் மீறினா இங்கேயும் தண்டனை அங்கே. அதுல்கர்னன் தான் சொல்கிறாரு. அதுல்கர்னா இப்போ ரஷ்யா அவர் ரஷ்யா சொல்கிறார். அப்போ சூரத்து கவுஃப் ஃபுல்லாக ரஷ்யாவுக்கு தான். யா அல்லாஹ், நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் சகோதரர் முஸ்தபாவோட முன்னறிவிப்பு அவர் அவங்க நினைக்கிறாங்க என்ன வாசிப்பு போதாது, அறிவு போதாது, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்னது தூர பார்வை இல்லை விளங்கிட்டா, ஒரு ப்ரொஃபஸி இல்லை நினைங்க விளங்கிட்டா, ப்ரெடிக்ஷன் இல்லை அவங்கள்ட்ட இருக்குது கொஞ்சம் இது சரியா, அது இல்லை இது இல்லை, அது ஒரு இன்டலெக்சுவல் மைண்ட் இருக்கணும் அப்படி இருக்கு. இதான் அவங்களுடைய அந்த சிந்தனை போக்கில் இருக்கக்கூடியது. இப்படி எல்லாமாக நீங்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்கணும் விளங்கிட்டா. குர்ஆன் ஹதீஸுக்கு இவ்வளவோ அறிஞர்கள், அதான் சொல்கிறேன், என்றைக்கும் இவரோட சேர்த்து யூசுஃபுல் கர்லாவி, மௌலானா மௌதூதி, சையத் குதுப் இவங்களெல்லாம் இதில் சேர்த்துடப்படாது. ஏன் தெரியுமா, அந்த தவறுகளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை விளங்கிட்டா. இப்போ நினச்சி பாருங்களேன், என்ன பேர் துல்கர்னைனை கொண்டு வந்து அதில் சொல்லி துல்கர்னைன் சொல்கிற எல்லா வசனங்களையும் புட்டினுக்கு சொல்லி இப்படி வந்து சவுதியில் இந்த ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரிச்சிருந்தான்னு வைங்களேன், நிலைமை நினச்சி பாருங்கள் சரியா. இது குர்ஆன் வசன ஹதீஸ்கள் எல்லாமே புட்டினுக்கும் யாருக்கு, ரஷ்யாங்க. அந்த புட்டின் ஆதரவு ரஷ்யா ஆதரவு எடுத்து கிரைமியாவை வந்து அவன் பிடிச்சது பெரிய ஒரு இதாக சொல்கிறாரு. அந்த கடல் அதாவது அந்த ஒரு ஊருக்கு போனார், அந்த ஊர் செய்தியெல்லாம் அதான் கிரைமியாவும் என்னது அந்த கஸ்பியன் கடலும் கஸ்வின். Zulkarnain says, I'll punish those who commit acts of oppression, and when they return to you, you will punish them as well. And so the world is about to witness. إِمَّا أَن تُعَذِّبَ وَإِمَّا أَن تَتَّخِذَ فِيهِمْ حُسْنًا. Zulkarnain has power, but his power rests on the foundations of faith in Allah. And notice that Russia is returning to faith. ரஷ்யா ஏற்கனவே ஒரு நல்ல ஈமான் அடிப்படையில் இருக்குதான், இப்போ நல்ல ஈமானின் பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்குதான். அதாவது ஒர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியனாம் விளங்கிட்டா. அவர் இடையில சொன்னார் ரசூல்லாங்களை விமர்சிப்பதெல்லாம் பேச்சு உரிமை இல்லைன்றலாம், அதெல்லாம் எடுத்து கொண்டாடினாங்க விளங்கிட்டா. ரசூல்லாங்களை விமர்சிப்பதெல்லாம் பேச்சுரிமை இல்லை, அதெல்லாம் விமர்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த விளக்கத்துக்கு அது சரியாக வருது அப்படின்ட்டு அதோட மெச் பண்ணி இன்னும் நிறைய இருக்கு. சரியா, அவர் கிறிஸ்டியன் பற்றுள்ளவரான் யார்
புட்டின் உலகத்தில் எல்லா தலைவரும் பற்றுள்ளவங்க தான், ஆட்சியை கொண்டு போகணுமே விளங்கிட்டா, அதெல்லாம் நம்ம சொன்னால் சொல்லுவாங்க. இதில் இந்த வசனங்களை பாருங்கள், சூரா என்ன கவுஃபில் 86, 87, 88 எல்லாம் புட்டின் ரஷ்யா பற்றி உள்ள வசனங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது போது இதில் நிறைய எரிக்கை அப்படி சரியா. அடுத்தது வந்து புட்டினுக்கு நன்றி செலுத்ததுக்கு பின்னால் அடுத்தது பாருங்கள். இப்போ இவர் வாரார் என்னது, இப்போ இதை விளங்கிட்டவங்க இந்த ஆதரவு வட்டம். அடுத்தது இந்த பள்ளி உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு தானே, உஸ்மானிய ஹிலாஃபத் வந்து ஒரு சிற்றரசு, அது வந்து ஹிலாஃபத் இல்லை அவங்களோட பார்வையில். அதே நேரம் இந்த அயா சூஃபியா எடுத்தாங்களே விளங்கிட்டா, இவங்க ஹாகியா சூஃபியான்னு சொல்லுவாங்க சரியா, அயா சூஃபியா எடுத்தாங்களே, அந்த அயா சூஃபியா பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்திக்கப்படாத அவங்க அந்த கிறிஸ்டியன் என்னது இதை எடுத்திருக்கப்படாதவங்க, எடுத்து செஞ்சது அநியாயம். அது வந்து உலகத்தில் ஒரு முக்கியமான புனிதத்தலம் அந்த கிறிஸ்தவ ஆலயம், அதை எடுத்தது பெரிய ஒரு அநியாயம். எதிர்காலத்தில் ஃபத்து குஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளப்படும், இன்னும் வெற்றி கொள்ளப்படலையா, இது வெற்றி கொள்ளப்பட்டது பிள்ளையா ஏற்கனவே அநியாயம் நடந்துக்கு. வெற்றி கொள்வது யார், ரஷ்யா வரும். ரஷ்யா வந்து வெற்றி கொண்டு விளங்கிட்டா, அதில் வந்து என்ன முஸ்லீம்களோட சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி வெற்றி கொண்டு அந்த இடத்த எடுத்து யாருக்கு கொடுக்கும், முஸ்லீம்கள் போராடுவாங்க, முஸ்லீம்கள் போராடி எடுத்து அந்த ஒர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்னவாங்க கொடுப்பாங்க. அந்த டைமில் அவங்கெல்லாம் அழுவாங்க. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மறுமையினால் டெய்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் வந்து டெய்லி மறுமையில் இன்றைக்கு நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் அப்படின்னு ஒரு முஸ்லீம் தினமும் என்ன செய்யணும், எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி தினமும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முஸ்லீம் வந்து எப்படி வாழணும், நாளைக்கும் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், அதுக்கு அடுத்த வருஷம் வரலாம், 10 வருஷத்துக்கு பிறகு வரலாம், இந்த நூற்றாண்டில் வராமலும் போகலாம், அது வேறு. அதுக்காக வேண்டி புட்டின் ரஷ்யாலத்தையும் கொடுத்து துல்கர்னைனுக்குள்ளே போட்டு சூரத்துல் கஹ்ஃபுக்குள்ளே அவரை ஜாயின் பண்ணி விளங்கிட்டா, அதே போல் இந்த மாதிரியான ஒரு ஒரு திருகுதால வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கின்னு அதை ஒரு ப்ரொஃபஸியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற, அந்த முன்னறிவிப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வழிகட்ட சிந்தனை வந்து என்னது, அதை இவங்க முன்மாதிரியாக எடுக்கிறதும் குர்ஆனை திரிக்கிறதும் விளங்கிட்டா, அதாவது இல்முன்ன அலமுன்றதும் துக்கல்லி முகமது தக்லி முகமது சொல்லி என்னது குர்ஆனை திரிக்கிறதும், அதுபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்கிறது, இது போன்ற அதாவது விளையாட்டுக்கள் குர்ஆனில் ஹதீஸில் நிறைய விளையாட்டுகள் இருக்குது, ஹதீஸை நிராகரித்து அப்படி இப்படி நிறைய விளையாட்டுகள் இருக்குது. இவைகளெல்லாம் செய்கிறவர்களும் ஒரு முன்னறிவிப்பாக எடுத்திருக்கிறான்னு எப்படிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாள் சத்தம் உங்கள்கிட்ட கேட்டு உங்களோட கையில் ஒரு தாவரம் இருந்தாலும் நாட்டிட்டு எழுமுங்கன்றாங்க. மறுமை நாள் சத்தம் கேட்குது, உங்களோட கையில் ஒரு தாவரம் என்ன செய்யணும், நாட்டுங்கன்றாங்க. வாழ்கிற ஆசை எதிர்பார்ப்பு வாழணும், இந்த உலகம் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு நினைக்கு. இது எப்படின்னா மர்மம் வரப்போது எல்லாத்தையும் விற்று போட்டு எங்கேயா போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னா, மறுமை நாள் சத்தம் கேட்குது, ஒரு கையில் என்ன செய்யுது, ஒரு மரம் இருக்குது, நாட்டுங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஹோப் இருக்கணும், ஒரு மனுஷனுக்கு வந்து ஹோப் இருக்கணும், நான் வாழணும் விளங்கிட்டா. மவுத்தேண்டு வந்தால் மவுத்தாகிறது வேறு, ஆனால் அதுக்காக வேண்டி 10 வருஷத்துக்கு ஒரு வரப்போது எல்லாத்தையும் விற்று போட்டு நம்ம எங்கேயா போயிடுவோம் என்னது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லி தரவில்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவர் தான் யார், இந்த முஸ்தஃபா இந்த அதாவது யார், இந்த இம்ரான் ஹுசைன் தான் முஸ்தஃபாவுடைய முன்மாதிரி மிக்க என்ன ஆசிரியர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவர் இல்மை எடுத்து இவர் முன்னறிவிப்பு செய்கிறாருண்டா அதை கேட்குறவர்களுடைய என்னது நிலைகளையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இவ்வளோ வழிகேடுகள், இவ்வளோ குஃப்ரு, குர்ஆனை மாற்றுறது, குர்ஆனில் என்ன இருக்கிறது ரோங்குன்னு சொல்கிறது விளங்கிட்டா, இப்படி ஃபத்தா கசரா போட்டிக்க கூடாதுன்னு சொல்கிறது, மாற்றி வரணும் என்று சொல்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய குஃப்ரு. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரிச்சுட்டு நாளை மறுமையில் நிற்க போகிறீங்க சொன்னால் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹு தாலா எனது உங்களது பாவங்களை மன்னித்து நேர்வழி காட்ட போதுமானவன். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.